வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது எப்போதுமே சொல்கிறது தான். ஸோ லக்னத்துக்கு பாருங்கள், ராசியை பார்ப்பதை விட மகர லக்னம் விருச்சிக ராசினும் போது விருச்சிக ராசிக்கு பலனை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக வரும். அது மட்டும் இல்லை, ஒரு பேப்பரில் தசா புத்தி அந்தரங்கள், ஸோ இதை பர்ஃபெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஸோ அதையும் சிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது பழக்கத்தை கொண்டீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு 90% அந்த பலன்களை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி குரு ராகுடைய இணைவு அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஸோ குரு ராகுன்றது பார்த்திங்கன்னா இப்போ நியரஸ்ட் டிகிரி குருவும் ராகு மீட் ஆகிற இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரயில் விபத்து மோடன் ஒரு 500 பேருக்கு மேலே இறந்துருக்காங்கன்னும் போது எவ்வளோ கொடூரமானோ, அதுவும் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ எவ்வளோ ஒரு பேத்தட்டிக்கான விஷயம் பாருங்கள். ஸோ அதனால் அந்த குரு ராகு இணைவு 10ஆம் தேதி வரை இருக்குது. யாருக்கெல்லாம் குரு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ, ராகு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ, அவங்களாம் கொஞ்சம் 10ஆம் தேதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசி அதிபதி குரு 2இல் குரு ராகு 10ஆம் தேதி வரை தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் குடும்பத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள், தொழிலிலும் இருப்பதற்கான வாய்ப்பு, ஃபண்டு சம்மந்தமான விஷயங்களும் 10ஆம் தேதி வரை கண்டிப்பாக ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனம் வேணும். இது மேஜராக யாருக்கு இருக்கணும் போது உங்களுக்கு மீன லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு புனர்பூசமோ சதய நட்சத்திரமோ வருகின்ற காலகட்டங்களெல்லாம் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஏன்னா ராகு நட்சத்திரம் குரு நட்சத்திரம் வரும்போது உங்களுக்கு எமோஷன்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அந்த நட்சத்திரம் வர நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி 3, 8ஆம் அதிபதியான சுக்ரன். ஸோ 3, 8ஆம் அதிபதியான சுக்ரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5இல் இருக்கும்போது குழந்தைகளால் ஒரு சின்ன மனக்கலக்கங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், மற்றும் குடும்பத்திலும் சரி அப்பாவினாலும் சரி கொஞ்சம் எமோஷன்ஸ் டென்ஷன்ஸ் ஒரு தகுதி குறைவாக ஏற்படுற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா செவ்வாய் சுக்ரனுடைய கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்து அதோட சுக்ரன் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் 3ஆம் இடம்ங்கிறது காம திரிகோணத்தில் வருதுனாலும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறவங்க ரொம்ப ஒரு அவமானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். அதே நேரத்தில் குடும்பத்திலும் சரி தந்தை சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் ஒரு சின்ன ஒரு மன உளைச்சல், ஒரு சின்ன டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. இது யார் மேஜராக நடக்கும் அப்படின்னு மீன லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, அதே மாதிரி ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சுக்கிர திசை புத்தி அந்தரம் ஒரு எமோஷன்ஸ் டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 3இல் இருக்குது. 4, 7ஆம் அதிபதி 3இல் இருக்கும்பொழுது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் ஏதாச்சும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ஆகணும், அவள் வீடு விற்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், வீடு விற்கலை அப்படின்றவங்களும் வீடு விற்பனை ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லோன் அப்ளை பண்ணவங்களுக்குலாம் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 3இல் இருக்குது. அதே மாதிரி வேலை சேஞ்சஸ், ரொம்ப நாளாக வேலை மாற்றணும், இல்லை புதுசாக வேலை தேடிட்டு இருக்கணும், வேலை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதியில் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் இருக்குது. ஸோ சுக்கிரன் செவ்வாய் 5இல் இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தைகளால் ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். 4, 7ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்கும்போது காமம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஒரு ஈடுபாடு அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அதனால் ஒரு பகைமை உணர்ச்சி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். இல்லை சார் இப்படி சொல்லிட்டு இருக்கிறத சொல்கிறேன். ஏன்னா 6ஆம் அதிபதி கூட இருக்கும்போது கண்டிப்பாக இதனால் ஒரு பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு எமோஷனான ஒரு லீடு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனம். இது யாருக்கு நடக்கணும் போது இது ஜென்ரலாக மீன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க மேஜராக நடக்கும். மற்றபடி மற்றவங்களாம் அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா 7ஆம் அதிபதி உங்களுக்கு 6ஆம் அதிபதி சேரும்போது அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை கொஞ்சம் காட்டும். ஸோ இதெல்லாம் மாதகிரகங்கள் 14ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் சரியாகும். ஸோ அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 8ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 5இல் இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கைகள் நம்ம மன காயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க நம்மளை எமோஷனாக பேசுகிறது ஏதோ பண்ணுறதுலாம் மன காயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அதனால் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி இல்லையா, ஸோ 8ஆம் அதிபதி நீச்ச செவ்வாயோடு இருக்கிறதுனால இதனால் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு, குடும்பத்தில் ஒரு வருமானம் சார்ந்த விஷயங்களை அவமானப்படுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க.
ஏன்னா என்றைக்குமே வந்து அந்த நீச்சம்ங்கிறது வந்து சின்ன சின்ன மனக்காயங்களை ஏற்படுத்தும். மற்றபடி பொருளாதாரத்துலலாம் ஒன்றும் பண்ணாது. பட் தான் அது ஒரு மனக்காயங்கள்ங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம்னும்போது வேலை செய்கிற இடங்களில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகும்போது பேசும்போது மற்றவங்க தவறுதலாக பேசுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தாங்க. மற்றபடி தொழில் ரீதியான 10ஆம் அதிபதியான குரு வந்து குரு ராகுவோடு இருக்கும்போது 10ஆம் தேதி வரை வந்து ரொம்ப எமோஷனான ஒரு விஷயம். அதுவும் மீன லக்னமாக வந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கும்போது ஒரு எமோஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டென்ஷனாகவும் இருக்கிறது வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து யாராக மீன லக்னமாக இருக்குதோ அவங்க வந்து மீன லக்னம் குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ராகு திசை புத்தி அந்தரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 11ஆம் தேதி 12இல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் கிடைச்சாலும் அதுக்கான செலவுகள் உடனே வந்துடும். ஸோ வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல ஒரு ஏற்றமாகவும் உள்ளூரில் இருக்கவங்க நிறைய செலவு வந்துகிட்டே இருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் எக்ஸ்டென்ஷனுக்காகவும் உங்களோட அடுத்த அபிவிருத்திக்காகவும் கண்டிப்பாக வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா மீன லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கும், மேஜராக நடக்கும். மற்றவங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. என்னை பொறுத்தவரை வந்து பிரார்த்தனை, ஸோ மனதார வந்து ஒரு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்படி ஒரு 3 வேளை சாப்பாடு ஒரு வேளை தூக்கம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ நீங்கள் எந்த சாமி வேணால் கும்பிடுங்க. ஸோ அதை வந்து அப்பாவை பார்க்கலாம், அம்மாவை பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்கலாம், எப்படி வேணால் பார்க்கலாங்க. ஆனால் மனதார அந்த பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த உயர்வுங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து ஒரு டெய்லி காலையில் ஒரு 15 நிமிடங்கள் வந்து இறைவனை ஒன்றி தியானம் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், இல்லை சாண்டிங் பண்ணுங்கள், ஓம் நம சிவாய வந்து ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அடுத்த அளவில் கண்டிப்பாக முன்னேறுங்கிறது தான் உண்மையான விஷயம். நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள். டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எனக்கு எப்போ நல்ல காலம் வரும் கெட்ட காலம் அப்படின்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம். ஸோ இதில் வந்து மேஜராக வந்து இடம்பெற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அது தசா புத்தி அந்தரங்களை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு நல்லதோ கெட்டதோ வந்து டிசைட் ஆகும். ஸோ இதில் வந்து அது மேஜராக புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கும்போது கெட்டதுன்னா எல்லாருக்குமே கெட்டது நடக்காது. அந்த தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு தான் வந்து அதை எஃபெக்ட் பண்ணும். அதுவும் வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணுன்னா கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் வந்து தவறான இடங்களில் போகும்போது அந்த எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி வந்து ஒரு பெரிய எஃபெக்ட் கொடுக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி வந்து நட்சத்திரங்கள், ஸோ நீங்கள் ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோமே அந்த நட்சத்திரத்துடைய பாதாசாரங்கள் ரொம்ப மெயினாக வரும். ஸோ நட்சத்திரங்கள் அது வந்து நமக்கு டே டு டே லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ உதாரணம் சொல்ல போனால் ஒருத்தருக்கு வந்து அஷ்டமாதிபதி திசை நடக்குதுன்னா ஐயோ அஷ்டமாதிபதி திசை வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து கவுத்து விட்ருவோம், அதாயிடும் இதாகிடும்னு சொல்கிறதுலாம் தப்பான விஷயம். ஏன்னா வந்து அஷ்டமாதிபதி உதாரணம் சொல்லணும்னா ஒரு மகர லக்னமாக இருந்து ஒரு சூரிய திசை வருதுன்னா எல்லாருமே சூரிய திசை மகர லக்னத்தில் வந்து தவறுதலாக ஒரு விஷயத்தை பண்ணுமானா பண்ணவே பண்ணாதுங்க. அப்படி கிடையவே கிடையாது. அது இருக்கிற பொசிஷன் பார்க்கணும். அது வந்து சப்போஸ் எங்கேயா மறைஞ்சது ஒரு 6லையோ இல்லை ஒரு 12லையோ மறையும் போது அது நல்ல யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து சூரியன் வந்து சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பாதாசாரத்தில் அமைஞ்சிருச்சு. நீங்கள் பாதாசாரங்கிறது இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா சூரியன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாரில் வந்து அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப பெரிய ஏற்றங்களை கொடுத்துரும். அதனால் வந்து நட்சத்திர பாதாசாரங்கள் இருக்குது. அதே மாதிரி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை வந்து கோச்சாரத்தில் மாறிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பலன்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு வருங்க. ஸோ கோச்சாரத்தில் நல்ல பலன்கள் வரும்போது நல்ல விஷயங்கள், அதாவது அந்த ஒரு கிரகம் வந்து நல்ல இடத்துக்கு போகும்போது நல்ல பலன்களை அது அஷ்டமாதிபதியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அது நல்ல இடங்களுக்கு போகும்போது நல்ல பலன்களையும், ஒரு தீமையான இடங்களுக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை தான் பண்ணுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து ஜாதகத்தை மட்டும் பார்க்காம நீங்கள் கோச்சாரத்தையும் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதனால் அன்றைய இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா இப்போ நடந்த இன்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ விபத்து நடந்தது, இப்போ ட்ரெயின் விபத்து நடந்தது பார்த்திங்கன்னா கோச்சாரம் பியூர்லி அது கோச்சாரத்தில் சம்மந்தப்பட்டதான். நீங்கள் வேணால் பாருங்கள் குரு ராகு போகும்போது முதலே சொன்னோம் குரு ராகு ஒன்றா பயணிக்கிற காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும். அது எப்போ வரும், அதாவது அந்த இன்சிடெண்ட் வந்து எப்போ நடக்கணும் போது நட்சத்திரம் சம்மந்தப்படுது. விசாக நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம். அந்த விசாக நட்சத்திரம் வர அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குரு ராகு ஒன்றா ட்ராவல் ஆகும்போது அந்த ஆக்சிடென்ட். ஸோ என்றைக்குமே ஒரு விஷயம் நடக்கணும்னா கோச்சாரம் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் அந்த விஷயத்தை கொண்டு வரும். என்ன தான் பெரிய பெரிய யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் பெருசாக இருந்தாலும் அந்த நமக்கு கைக்கு வர்றது பார்த்திங்கன்னா அந்த கோச்சாரம் நல்ல ஒரு இடத்துல ஒரு 11ஆம் இடத்துலையோ நல்ல இடங்களில் அமையும் போதோ ஒரு திரிகோணத்துலையோ உள்ள கேந்திரத்துலையோ அமையும் போது அந்த பலன்கள் வந்து நமக்கு ஒரு சூப்பராக அமைஞ்சிருங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து தீய இடம்னா 6, 8, 12 அமையும் போது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிளை கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லை இன்னொரு அடுத்த விஷயம்னா வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு கிரகம் வந்து எல்லா இடத்துலையும் தப்பாக இருக்குமானா எல்லா இடத்துலையும் தப்பாக இருக்காது. ஏன்னா ஜென்ரலாக ஜோசியம் பார்க்குறவங்க வந்து ஐயோ அஷ்டமாதிபதி தசை அதுன்னு பயமுறுத்தணும் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் லக்னமும் மாறும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒருத்தர் வந்து
அப்பா கிட்ட பழகிறது ஒரு மாதிரி இருப்பார், அம்மா கிட்ட பழகிறது வேறு மாதிரி இருப்பார், அதே வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இருக்கும்போது வேறு மாதிரி இருப்பார், வேலை செய்கிற இடங்களில் வேறு மாதிரி. ஸோ ஒவ்வொரு இடங்களுக்கு மாறிட்டு இருக்கார் இல்லையா, அதை வந்து இந்த வர்க்க சக்கரங்கள் வந்து பர்ஃபெக்டாக சொல்லும். ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக ஒருத்தர் வந்து இந்த திசை நடக்குது நீ இப்படி இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்பாதீங்க. கோச்சாரம் கொடுத்தால் அது உங்களுக்கு ரிசல்ட் பர்ஃபெக்டாக வருங்கிறது தான் உண்மை. அதில் வந்து நிறைய வந்து கிளைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி பார்த்து நீங்கள் இது எடுத்துக்கோங்க. ஜென்ரலாக வந்து உனக்கு 8ல் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் டீக்ரேட் பண்ணார்னா அதை எடுத்துக்கிட்டு ஓரமாக உட்காந்து அழுகுறதை விட்டுட்டு நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட தோஷங்களோ எப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் மனதார பிரார்த்தனை பண்ணுறதை விட்டுறாதீங்க. அதனால திருப்பி எது சொல்லணும்னா பிரார்த்தனைக்கு நிகர் வேறு எதுவுமே. லட்சக்கணக்கில் வந்து நீங்கள் என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து இறைவனை சரணடைஞ்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து அடுத்த லெவலில் பெரிய லெவலில் இருக்குன்றது தான் உண்மை. ஸோ அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து உடனே நான் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணேன் எனக்கு நாளைக்கே ரிசல்ட் வேணும் அப்படின்னா அப்படிலாம் ஆகாது. ஸோ எதுவுமே இல்லாமல் நான் உங்ககிட்ட சரணடைந்து நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வெளிச்சங்கள் தெரியும். உங்களுக்கு இருள் விலகி ஒளிமயமான நல்ல வாழ்க்கை அமையும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.